ஒரு பெரிய அரங்கம். அங்க ஒரு புகழ்பெற்ற பேச்சாளர் மேடை ஏறுறாரு. அவர் கையில ஒரு புத்தம் புதுசா ஒரு 100 ரூபாய் நோட்டு இருக்கு. அந்த மேடையில அவர் அந்த 100 ரூபாய் நோட்டை தூக்கி காட்டி, இது யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹாலில் இருக்கிற அத்தனை பேரும் கை தூக்குறாங்க. தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. அடுத்து அந்த 100 ரூபாய் நோட்டை அவர் கையில் வச்சு கசக்கிறாரு. இப்போ அந்த நோட்டு சுருங்கி கசங்கி போச்சு. பார்க்கறதுக்கு பழைய நோட்டு மாதிரி ஆயிருச்சு. இப்போ திரும்பவும் கேட்குறாரு, இந்த நோட்டு உங்களுக்கு யாருக்கு வேணும் அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. மறுபடியும் அந்த அரங்கில் இருக்கிற எல்லாருமே கை தூக்குறாங்க. உடனே அந்த நோட்டை அவர் என்ன பண்ணுறாரு, தரையில் போட்டு தன் காலால் மிதிக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் அந்த நோட்டை கையில் எடுத்து, இப்போ இந்த கசங்கி போன நோட்டு, அழுக்கான போன நோட்டு யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போவும் அந்த அறையில் இருந்த அத்தனை பேரும் தனக்கு வேணும்னு சொல்லி கை தூக்குறாங்க, கேட்குறாங்க. அந்த பேச்சாளர் சொல்கிறாரு, நான் இந்த 100 ரூபாய் நோட்டை கசக்குனேன், மிதித்தேன், அழுக்கு பண்ணேன். ஆனாலும் இதோட மதிப்பு குறையவே இல்லை. அதனால தான் இந்த நோட்டு இன்னும் எல்லாரும் வேணும்னு கேட்குறீங்க. நம்ம வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்குது. சில நேரங்களில் நம்ம தோற்று போகிறோம், மற்றவங்களால் அவமானப்படுத்தப்படுறோம், இல்லைனா சூழ்நிலைகள் காரணமாக நம்ம தூக்கி எறியப்படுறோம். அந்த நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம மதிப்பு குறைஞ்சி போச்சு, நம்ம எதுக்குமே லாயக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். உங்களை யார் மிதித்தாலும், யார் கசக்குனாலும் உங்ககிட்ட இருக்கிற திறமையும் தனித்தன்மையும் எப்பவும் உங்களை விட்டு போகாது. மற்றவங்க உங்களை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் உங்களை எப்படி மதிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம்.